எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், எல்லாம் நல்லதா நடக்கணும். அலமேலே 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 தங்கச்சி அலமேலே வாண்ணா. தினம் உன் கூட ஒரு அரை மணி நேரம் பேசினாதான் எனக்கு நிம்மதி. ஆமா, தீபா எங்க? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானா, இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். நம்ம புரோக்கர் புண்ணியகோடிய பார்த்தேன், பாப்பாக்கு ஒரு நல்ல வரனா பாக்குறேன்னு சொன்னாரு. ஐயோ, முதல்ல அவ படிப்பு முடியட்டும்னா அப்புறம் பாத்துக்கலாம். சரி, காஃபி சாப்பிடுறியா? காப்பியா? இந்த காப்பி விஷயத்துல நான் ஒரே குழப்பமா இருக்கேன். அண்ணன் தான் சம்சாரத்தோட வந்து ஒரு காப்பியை குடிக்க சொல்றாரு, தம்பி இன்னொரு பொண்ணோட வந்து இன்னொரு காப்பியை குடிக்க சொல்றாரு. அப்பா என்னடானா எங்க பேசினாலும் காப்பி டீய குடிக்காதீங்கிறாரு. இதுல யார் சொல்றத கேக்குறதுன்னு நான் ஒரே குழப்பமா இருக்கேன். குழப்பமா இருக்கா? ஏப்பா, நான் இப்பதானே உள்ளே வரேன், அதுக்குள்ள என்னப்பா குழப்பம்? ஏப்பா, குழப்பம் வேற நீ வேறவா? ரெண்டு ஒண்ணுதான் கோப்பா. என் ஃபுல் நேம் மதன கோபால். ஸ்டைலா அழகா மதன கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம் கூப்பிடலாம் கூப்பிடலாம். ஆம்பளையா லட்சணமா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சேன்னு வச்சுக்கே, ஸ்டைலா என்ன சூப்பர் ஸ்டைலாவே கூப்பிடலாம். எதிர்த்த வீட்டை வாங்கி குடி வந்து 4 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட நீ ஆபீஸுக்கு போறதை என் 2 கண்ணால நான் பார்த்ததே இல்ல. நான் எதுக்கு வேலைக்கு போகணும்னு கேக்குறேன். நீங்க 2 கண்ணுல பார்த்தாலும் சரி, 4 கண்ணுல பார்த்தாலும் சரி, நான் ஒரு பெரிய லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எங்க மாமா சேர்த்து வச்ச சொத்து எக்கச்சக்கமா இருக்கு. அதனால என் பொண்டாட்டிக்கு சேவை செய்யறத ஒன்னையே ஒரு பெரிய லட்சியமா வச்சிருக்கேன். ஓஹோ, இந்த லட்சிய புருஷன் சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. இவனாவது லட்சிய புருஷன், மகா புருஷன். இல்லம்மா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. உங்க அண்ணி பேர் என்ன? அதாவது என் பொண்டாட்டி பேர் மகாலட்சுமி. உன்ன கேட்டனா அடுத்து உன் பொண்டாட்டி பேர் சொல்ல ஏன்டா ஆர்வமா இருக்கீங்க? சொல்லி தொலைன. அதாவது என் பொண்டாட்டி பேரு மகாலட்சுமி இல்லையா, நான் அவளை செல்லமா மகா மகா அப்படின்னு கூப்பிடுவேன். அத பாத்துட்டு கோடி வீட்டுக்கார, பக்கத்து வீட்டுக்கார, ஏத்து வீட்டுக்கார எல்லாரும் மகா புருஷன் புறாம்பார், மகா புருஷன் புறாம்பார், மகா புருஷன் புறாம்பார்னு பெருமையா சொல்லுவாங்க. எப்படி அலமேலக்கா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஐயோ, நீ ஜெயிக்காம வேற யாருடா ஜெயிக்க போறா? சபாஷ் ரேகா. உன் பொண்டாட்டி அங்க இருக்காடா. சபாஷ் ரேகா. சபாஷ் ரேகா. ஆமா, நீ ஜெயிச்சது ரம்மிலியா மங்காத்தாவிலியா? நான் ஜெயிச்சது ரங்கோலி போட்டியில. சீட்டாட்டத்துல ஜெயிச்சா கப்பு கிடைக்காது, கைக்கு காப்பு தான் கிடைக்கும். எவன் சொன்னா? எவன் சொன்னான்னு கேட்டேன். கிளப்ல ரம்மி ஆடுறது தப்பே இல்ல, ரம்மி ஆடுறது மூளைக்கு நல்லதுன்னு ஒரு ஜட்ஜே தீர்ப்புல சொல்லிருக்காரு. ஹலோ பிரதர், என்னதான் இருந்தாலும் காசு வச்சு சூதாடுறது தப்புதான். இருந்துட்டு போட்டும். என் தாத்தா தாராபுரம் தங்கமுத்து ஒரு பெரிய சங்கீத வித்வான். பாட்டும் நிறுத்து நிறுத்து, பாவம் நீ இல்லடா, நாங்கடா. அவரு பாட்டு கச்சேரியில சம்பாதிச்சதெல்லாம் சீட்டு கச்சேரியில அப்படியே விட்டுட்டார். உங்க தாத்தா பரவாயில்லடா, எங்க தாத்தா குன்னத்தூர் குப்புசாமி அவரும் பெரிய வித்வான் தான். 7 கட்ட 8 கட்டன்னு பாடி சம்பாதிச்சத ஒரு நாட்டு கட்ட கிட்ட கோட்டை விட்டாரு. இதென்ன பிரமாதம்! என் தாத்தா தங்கமுத்து பாடியே பல பேருடைய ரெக்கார்டை எல்லாம் உடைச்சிருக்காரு. எங்க தாத்தா குன்னத்தூர் குப்புசாமி பண்ண ரெக்கார்ட பல பேர் கீழே போட்டு வீழ்ச்சி உடைச்சிருக்காங்க. ஐயோ, உங்க தாத்தா கதையை கொஞ்சம் நிப்பாட்டு. என் பாட்டி கதையை நீங்க சொல்ல போறீங்களா? ஐயோ அக்கா, இவங்களை திருத்தவே முடியாது. விட்டு தள்ளு. இப்போ நானும் ஒரு தாத்தாவை பத்தி தான் சொல்ல போறேன். வாங்க வாங்க வாங்க. பஞ்சாப்ல 94 வயசு தாத்தாவுக்கு குவா குவா குழந்தை பிறந்திருக்கு. கொள்ளு தாத்தாவா ஆக வேண்டிய வயசுல அப்பாவா இருக்காரு டாபிட். இவருக்கு 94 வயசுனா அப்போ இவர் சம்சாரத்துக்கு வயசு என்ன? ஐயோ, இவங்க சம்சாரம் சின்ன பொண்ணுதான். இந்த ஆளு 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிருக்காரு. இவருக்கு 94 வயசுல குழந்தை பிறந்தது கூட ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஆனா 3 வைஃபை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிருக்காரு, அதுதான் ஒரு பெரிய சாதனை. இவ ஒருத்திய வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு வாயில நுரத்தல்லுது. பொண்டாட்டி உன்ன புருஷனா நினைச்சா தானே வாஷிங் மிஷின் அதான் நினைக்கிறான், அதான் நுரத்தல்லுது. அலமேலக்கா, உன் கூட பிறந்த அண்ணன் அச்சன் பாக்குறேன். இல்ல 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 இல்ல, நீ எதையுமே பார்க்க வேண்டாம். நீ அவர் தலையில கொட்டினா நான் உனக்கு பாராட்டு விழாவே நடத்துறேன். பாராட்டு விழான்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சமீபத்துல கூட TM சௌந்தரராஜனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்களாமே. ஆமாமா,
அது வெறும் பாராட்டு விழா மட்டும் இல்ல, அவரோட 90வது பிறந்தநாள் விழாவையும் சேர்த்து நடத்திட்டாங்க. எது எப்படியோ டிஎம்எஸ்னா பாட்டு, பாட்டுனா டிஎம்எஸ். அவர் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாட்டு பாடி ஃபேமஸ் ஆக போறாருன்னு தெரிஞ்சு ஆண்டவ அவர் இனிஷியல்லயே அதை சொல்லிட்டாரு. டிஎம்எஸ்ல எம் ஃபார் எம்ஜிஆர், எஸ் ஃபார் சிவாஜி கணேசன். எப்படி வேலு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்னாலதான் ரூம் போடாம யோசிக்க முடியும். அளவேலு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்னாலதான் ரூம் போடாம யோசிக்க முடியும். அப்படி பார்த்தா எம்எஸ்வி கூட தான் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாட்டு போட்டிருக்காரு. அதுல வர்ற எம் ஃபார் எம்ஜிஆர், எஸ் ஃபார் சிவாஜின்னு சொல்லலாம்ல. பரவாயில்லையே, உங்களுக்கு கூட எப்போது மூளை வேலை செய்யுது. நன்றி. கல்யாணம் ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு மூளை எப்பயாவது தான் வேலை செய்யும். ஐயோ அக்கா, நம்ம பாரத ராஜா படத்துல இப்ப அமீர் நடிக்கலையாமே? ஆமா, கதையை கொஞ்சம் மாத்திட்டதுனால அமீரையும் இனியாவையும் விலக்கிட்டு தான் பாரதிராஜா சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட கேமராமேன் கண்ணன் சார் இருக்காருல்ல, அவரும் படத்துல இருந்து விலகிட்டாரு. சினிமாவுல ரிலீஸ் ஆற வரைக்கும் எதுவும் நிச்சயம் இல்ல போல் இருக்கு. அது உனக்கு தெரியுது, ஆனா சினிமால இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குதே. இந்த பறவை நடிகை நடிச்ச 3 படமும் சரியா போலையா, ஆனா சம்பளம் மட்டும் 50 லட்சம் கேக்குறாங்களாம். பறவை நடிகைன்னா யாரு? இந்த பறவை முனியம்மாவா? டேய் கிசுகிசுவை எல்லாம் ரசிக்கணும்டா, அத பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? வித்யா பாலன் நடிச்ச டர்ட்டி பிக்சர் படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ண போறாங்க. ஹீரோயினா நடிக்க வேட்டைக்காரனோட ஜோடி கிட்ட பேசியிருக்காங்க. ஆமா, வேட்டைக்காரனுக்கு ஜோடி, சிங்கத்துக்கு ஜோடி. வேடிக்கை இல்ல, பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் டீலே முடியல. அக்கா, டீலன்னு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன? பட்டம் விடுற மாஞ்சா கயிறு இல்ல, ஒருத்தரோட கழுத்தை அறுத்து ஒரு சின்ன வயசாளு இறந்து போயிட்டாருக்கா. நான் கூட பேப்பர்ல படிச்சேன். ரொம்ப பாவம், கை குழந்தையோட அந்த ஆளோட பொண்டாட்டி போட்டோவை பாக்கும்போது மனசு உயிரும் கலங்கி போயிடுச்சு. ஒருத்தவங்க உயிரோட விளையாடுறவங்கள கடுமையா தண்டிக்கணுக்கா. ஆமா, ஒரு மாஞ்சா கயிறால ஒரு பொண்ணோட மஞ்ச கயிறை கீழே இறங்கிருச்சு. எந்த இடத்துல பஞ்சு டைலாக் பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போச்சுடா. மதன கோபால், உனக்கு கல்லு மனசுடா. எனக்காவது கல் மனசுதான், ஒருத்தனுக்கு கல்லு உடம்பு. என்னடா சொல்ற? ஆமா, ஈரோட்ல துரைசாமின்னு ஒருத்தர் வயித்து வலின்னு டாக்டர் கிட்ட போயிருக்காரு. டாக்டர் அவரோட பித்தப்பையில கல் இருக்கிறத கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல, 4294 கல்லு அவரோட பித்தப்பையில இருந்து எடுத்திருக்காங்க. என்னது, 4294 கல்லா? என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, அதிர்ச்சியில விக்கல் வந்துருச்சு. அவரு சிக்கல் சண்முகம், இவரு விக்கல் சண்முகம். போங்க, போய் தண்ணி குடிங்க போங்க. ஏய், சிக்கல் சண்முகத்தோட எங்க அண்ணன் ஒப்பிட்டு பேசுற? அவர் நல்ல விதமா நாதஸ்வரம் ஊதுவாரு, எங்க அண்ணன் எனக்கு ஒத்து ஊதுவாரு. போங்க. இவ்ளோ கல்ல வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் எப்படி நடமாடினாரு? இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி ஜெர்மன்ல ஒருத்தருக்கு 3110 கல்ல எடுத்திருக்காங்க. அந்த ரெக்கார்ட துரைசாமி முறியடிச்சிட்டாரு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படின்னு பாட்டு இருக்கு. இங்க கல்லு சாமி சேர்ந்து இருக்கு. துரைசாமி பித்தப்பையில கல் இருக்கு. ஹாய் 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 டேய் நிறுத்துங்கடா. ஏன்டா மாடு ஓட்டுறீங்க? என்ன மேல நாங்களாவது மாடு ஓட்டுறோமேன்னு சந்தோஷப்படு. மாடு ஓட்டுறவெல்லாம் மாட்டை நிலத்தி வித்துட்டு கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. நீ சொல்றது உண்மைதான்டா அண்ணா. விவசாயம் பண்றதுக்கு கூலி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு. எதையுமே பிளான் பண்ண மாதிரி செய்ய முடியறதே இல்ல. எல்லாத்தையும் மீறி விவசாயம் பண்ணா விளைஞ்சத அடிமாட்டு விலைக்கு வாங்கி 1க்கு 10 விலைய வச்சு விக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் பாவம் எல்லாரும் போராடி பார்த்துட்டு நிலத்தை அப்படியே வித்துட்டு போயிடுறாங்க. அப்படி விவசாயத்தை விட்டுட்டு போனா எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை வந்துராதா? கண்டிப்பா வரும். கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா, விவசாய நிலங்களை வித்து பிளாட் போட்டு வீடு கட்டுறதுங்கிறது இப்ப பழக்கமா போச்சு. வீடு கட்டி கார் வாங்கிட்டா போதுமா? சாப்பிடுறது எப்படி? இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம பாண்டிச்சேரி விவசாயி ஒருத்தர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. வெறும் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிற அவரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா விவசாயம் பண்றாரு.
விளைச்சலும் அமோகமா வந்திருக்கு. அத பாராட்டி பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. அவரால சாதிக்க முடிஞ்சத மத்த விவசாயிங்களால ஏன் சாதிக்க முடியல? அதுக்கும் அவரே காரணம் சொல்லிருக்காருமா. அறியாமதான் விவசாயிங்களோட எதிரியே. அதனால அவங்க எல்லாருமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கத்துக்கிட்டு பழைய முறையில இருந்து வெளியே வரணும்னு சொல்லிருக்காரு. கவர்மெண்ட்டும் விவசாயிகள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்குதான் என்ன மாதிரி அறிவாளிங்க அரசியல்ல குதிக்கணுங்கிறது. என்ன அரசியல்னா என்ன சும்மாவா? என்னமோ ஆத்துல குதிக்கிறேங்கிற மாதிரி அரசியல்ல குதிக்கிறேங்கிற. குதிப்ப குதிச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எக்மோர் மினிஸ்டர் ஆயிடுவேன். என்னது எக்மோர் மினிஸ்டர் ஆயிடுவீங்களா? ஆமா, சென்ட்ரலுக்கு தான் நிறைய மினிஸ்டர் இருக்காங்களே, அதனாலதான் நான் எக்மோருக்கு மினிஸ்டர் ஆவேன்னு சொன்னேன். அக்கா, இந்த ஜந்து நிஜமாவே உங்க அண்ணன் தானா? எனக்கு அது சந்தேகம் இருக்குது. சரியான மென்டலா இருப்பாங்க போல இருக்கு. அம்மா, நான் அனிதா வீட்டுக்கு போயிருந்தேன். அவ எனக்கு ஒரு சூப்பரான ஜோக் சொன்னா. சொல்லட்டுமா? டேய் டேய் அண்ணா, அவ இன்னும் ஜோக்கே சொல்லல, அதுக்குள்ள சிரிப்பா? நீ சொல்லுமா. ஒரு ஹாஸ்பிடல்ல குழந்தை பிறந்துச்சு. கண்ணு முடிச்சு பாத்துச்சு. எதிரில இருந்த நர்ஸ் கிட்ட சிஸ்டர் கரண்ட் இருக்கான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிஸ்டர் இல்லன்னு சொல்ல, அடக்கடவுளே, மறுபடியும் நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணுச்சான். கரண்ட்ல இருக்கிற கரண்ட் ஜோக்குனா ஐயோ, லேட்டஸ்ட் ஜோக்குன்னு அர்த்தம். மக்கு மக்கு. அக்கா, நாளைக்கு கிளப்ல குக்கிங் காம்படிஷன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உன்னை காப்பாத்துறது இருக்கட்டும், நீ ஏதாவது சமையல் பண்ணி அத சாப்பிட்டா அவங்கள யார் காப்பாத்துறது? விடுங்க விடுங்க ரேகா, நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு ஒரு சூப்பர் டிஷ் நான் சொல்லி கொடுக்கறேன். என்ன தங்கச்சி, பீட்ரூட் அல்வாவா? நீ அல்வா திங்கறதுலயே இரு. சரி சரி, நான் ரேகாவுக்கு சொல்லி கொடுக்க போறது அக்கார உடசல். அக்கார உடசலா? ஐயோ, ஆகா, சொல்லும் போதே நாக்கு ஊறுதே. ஏங்க, எதுக்கு ஊர்னா சொரிஞ்சு விடலாம், நாக்கு ஊர்னா எப்படிங்க சொரியறது? ஐயோ, தாங்கலப்பா. ஏய், அக்கார உடசல் செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்ற கேட்டுக்கோ. 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு 1.5 மடங்கு வெல்லம், பால் ஒரு 1/2 லிட்டர், பைத்தம்பருப்பு 1/4 டம்ளர் போதும், நெய்யி 100 கிராம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்துலயும் 50 கிராம் எடுத்துக்கணும். தேவையான அளவு தேங்காய் பல்லு. அரிசிய தண்ணியில ஊற வைக்கணும். அரிசி ஊறத்துக்குள்ள நாம அடுப்ப பத்த வச்சு பாத்திரத்தை வைக்கிறோம். அந்த பால் எடுப்பா. இந்தாங்க. இந்த பாலை இதுல ஊத்தணும். இந்த பாலை நல்லா கொதிக்க விடணும். இப்பெல்லாம் பால் கொதிக்குதோ இல்லையோ, பால் விலைய கேட்டு மனசு கொதிக்குது. கொதிக்க கூடாதுன்னு தானே தண்ணிய போட்டு அடக்குறேன். டேய் டேய் டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இத பாரு, பால் நல்லா கொதிச்சதும் நல்லா ஊறி இருக்கிற அந்த அரிசிய இந்த பால்ல போட்டு நல்லா வேக வைக்கணும். பைத்தம்பருப்புல இருக்கிற தண்ணிய வடிகட்டிட்டு இந்த பைத்தம்பருப்பை இதுல போட்டு நல்லா குழைய விடணும். குழையணுமா? நீ உன் பொண்டாட்டிட்ட குழையிற நேரத்தை விட கம்மியா குழைஞ்சா போதும் இல்லையா? அலமேலு ரொம்ப குழையிற அலமேலு. என்னடா, அவன் பொண்டாட்டிக்கிட்டு தானே குழையறா. உனக்கு என்ன வந்துச்சு? சும்மாரு. அதானே. ஆச்சா, இப்போ வெல்லத்தை பாகாக்கணும். வெல்லப்பாகு. டேய் கோபால், நீ எதுக்குடா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, வெல்லப்பாகுன்னதும் வீரபாகுன்னு எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாரு. அவரு ஞாபகம் வந்துருச்சு. யோ, அவரு ஏன் பேர வீரபாகுன்னு 2 தடவை வச்சுக்கிறாரு? வீரபாகு அப்படின்னு ஒரு தடவை வச்சுக்கிட்டா போறாதா? சிங்கிள் வீரபாகு தான், சும்மா ஒரு ஃப்ளோவுக்காக அப்படி சொன்னேன். ஓஹோ, என் வீரபாகு சித்தப்பா வெல்லப்பாகு எடுக்கிறதுல பெரிய கில்லாடி. என்ன வியாபாரம் பண்ணாரு? வேர்க்கடலை பர்பி வியாபாரம். பர்பியா? போதும், உங்க சித்தப்பா புராணம். புராணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. புராணத்திலயும் ஒரு வீரபாகு இருக்காரு. உங்க சித்தப்பா பேரு வீரபாகு? அட, அவர் இல்லப்பா. 2 பேரும் கொஞ்ச நேரம் நிப்பாட்றீங்களா? சரி. வெல்லப்பாகு இப்ப ரெடி ஆயிடுச்சு. அக்கா, இந்த பாகு என்ன பண்ணணும்? இந்த பாகு எடுத்து வேக வச்ச அரிசியோட மெதுவா கொட்டி கிளறணும். இறுகி போகாம கிளறணும். நல்ல கிளறு.
அலமேலு ஆ, நீ அக்கார வடசல் கிளறதுல மட்டும் இல்ல ஆ. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வாய கிளறதுலயும் கெட்டிக்காரி. செருப்பு பிஞ்சிரும். இதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த பால் எடுமா. எடுக்கிறேன், இந்தாங்க. ஆ, மிச்சம் இருக்கிற இந்த பாலை இதுல ஊத்தி கிளறிக்கிட்டே இரு. ஆ, ஆ, அந்த நெய் இந்தாங்க எடுப்பா. நெய். நமக்கு எவ்வளவு தேவையோ கொஞ்சம் தாராளமாக தாராளமாக விட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, அந்த தேங்காய் பல்லு இந்தாங்க தாங்க. சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம்ல, எவ்வளவு போடுறேன் பாத்துக்கோ. இது எல்லாத்தையும் நெய்யில நல்லா வதக்கணும். அந்த ஏலக்காய் கொடு. இந்தாங்க. ஆஹா, என்ன ஒரு மனம் இல்ல, சூப்பரா இருக்கு. நெய் போட்டிருக்குல்ல. ஆ, இப்ப இதை எடுத்து இதுல கொட்டணும். ஆ, அக்காரோட செல் ரெடி. நல்ல வாசனை வருது, சூப்பர் டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. அலமேல அக்கார வடசல் அசத்தலா இருக்கு. சூப்பர். அக்கா நீங்க இப்ப செஞ்சத நான் ஒரு தடவை திருப்பி சொல்றேன். சரியா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. சொல்லு சொல்லு. முதல்ல அரிசியை ஊற வைக்கணும். அப்புறம் பாலை காய்ச்சி ஊர்ன அரிசிய அதுல போட்டு வேக வைக்கணும். கரெக்ட். பைத்தம் பருப்பையும் ஒரு பக்கம் குழைய வைக்கணும். கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறமா தனியா வெள்ளைப்பாகு எடுத்து அரிசியோட போடணும். சூப்பர் ரேகா. முந்திரி, திராட்சை, தேங்காய் பல்லு அதான்க்கா இருக்கா சொல்றேன். நெய்ல வறுத்து அதுல கொட்டினா அக்கார வடசல் ரெடி. சூப்பர் ரேகா. உனக்கு கற்பூர புத்தி தான் போ. நாளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். இன்னாமா வாசனை கம கமன்னு மூக்க தொலைக்குது. அது அலமேல அக்கார வடசல் பண்ணிருக்கா. நெய் சொட்ட சொட்ட. ஏம்மா உன்னாண்ட எத்தனை தபா சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நெய்ய போட்டு எதையும் சமைக்காதுன்னு. சொன்னா கேட்க மாட்டியா? உன்னாண்ட வர வர பெஜாரா போச்சுமா. பேசாம இந்த வேலையை ரீசன் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். அது ரீசன் இல்லமா, ரிசைன். ரொம்ப முக்கியம். பாய முடியாமாமா. ஒரு வேலைக்காரி எப்படி மிரட்டிட்டு போற பத்தியா? இவ மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்டா. இந்த ஆளினால் அலமேலு யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். வந்துட்டாயா? வந்துட்டா. நான் தான் மாமியார். ஒட்ட சொல்ல